IUI அண்ட் IVF அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன மேம்? IUI, IVF ரெண்டுமே வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன். இப்போ வந்து ஸ்பான்டேனியஸாக ட்ரை பண்ணுறதுக்கும், இந்த விதத்தில் ட்ரை பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம வெல் அஹெடாக இல்லை பைபாஸ் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லலாம். பட் அதை தவிர்த்து இது அசிஸ்டட், நாட் ஆர்டிஃபிஷியல். ஸோ அதை பயப்படவே கூடாது. அதுக்கு அட்ரஸ் பண்ணி ஹெல்ப் கண்டிப்பாக கேட்கணும். ஒரு டாக்டர்கிட்ட வந்து கரெக்டான கைடன்ஸில் கேட்குறது ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கும். கல்யாணம் ஆகி 1 இயர்க்குள்ளேயே வந்து பேபி பொறக்கல அப்படின்னா, அது வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி விமென்க்கு சொல்வாங்க. ஆமா. ஆனா அத செக் பண்ணி பார்க்கும்போது மென்க்கு தான் வந்து ப்ராப்ளம் இருக்க மாரி இருக்கு. ஸோ மென்னுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து எதனால வருது? இப்போ நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் அப்போது வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தா ஈக்குவலி 50-50% மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். நம்மளோட சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன், நிறைய நம்ம ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்போது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்கூல்லேருந்தே எல்லாமே ப்ராப்ளம்ஸ். சின்ன பசங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டை ரொம்ப அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மேல் இன்ஃபர்டிலிட்டி இப்போ ரொம்ப பூமிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி குட் டயட், பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருக்கும்போது அவங்களோட ரீப்ரொடக்ஷன் ஃப்யூச்சரில் தே வில் பி வெரி ஹெல்த்தி. அண்ட் எஸ், இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோவை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியுது மூலமாக.